Hi friends, welcome to Front End Hub. ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க சீரியஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஜீரோ டு எக்ஸ்பர்ட் லெவல். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் 3 தான் பார்த்துட்டு இருக்கோம். மாடியூல் 3ல கண்டிஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இஃபெல்ஸ் கண்டிஷன் பார்த்துருக்கோம், அதே மாதிரி சுவிட்ச் கேஸ் கண்டிஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இஃபெல்ஸ் கண்டிஷன் வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ போன வீடியோவில் வந்து இஃபெல்ஸ் கண்டிஷன் வந்து பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ஏன்னா அது ரிலேட்டட் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன புதுசாக இருக்குது டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இஃபெல்ஸ் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆல்டர்னேட் வே தான் பார்த்தீங்க அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இஃபெல்ஸ் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான், பட் வந்து டெர்னரி ஆப்ரேட்டரில் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம், அதோட சின்டாக்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ டெர்னரி ஆப்ரேட்டராக என்ன அப்படின்னா இது எவால்வேஸ் த கண்டிஷன் எக்ஸிக்யூட் எ பிளாக் ஆஃப் கோட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இது ஒரு சின்டாக்ஸ் இங்கே கீழே பார்த்துட்டு இது ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் ஒன் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் 2 வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? சார் இது நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ இப்போ வந்து இஃபெல்ஸ் கண்டிஷனே இருக்கே, இது என்ன டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ், இது எதுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு புரியுது நீங்கள் கேட்குறது. பட் என்ன அப்படின்னா இப்போ ரியாக்ட், ஆங்குலர் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இஃபெல்ஸ் கண்டிஷன் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இஃபெல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம லைன் ஆஃப் கோட் வந்து அதிகமாக போகும். ஓகேங்களா? ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த கண்டிஷன்லாம் ஒரே லைனில் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இஃபெல்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இஃபெல்ஸ் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ போய் நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதே கோடை வச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர்ஸில் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து இது வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போது இது டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மை ஸ்கோருங்கிறது இந்த வேரியபிள். ஓகேங்களா? மை ஸ்கோர் வந்து கொடுத்துக்கிறேன். மை ஸ்கோர் வந்து என்ன கொடுத்துருக்கீங்க, கிரேட்டர் தென் 90. ஸோ கிரேட்டர் தென் 90. ஸோ மை ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் 90 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண சொல்கிறேன், கன்சோல் லாக் ஈக்குவல் டு கன்சோல் லாகில் ஐ காட் த பைசைக்கிள்ங்கிறது பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ அதே தான் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் மார்க் போட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கன்சோல் டாட் லாக் வந்து போடணும். இப்போ ஃபார் எல்ஸ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோலன்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கன்சோல் வந்து பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மை ஸ்கோர் வந்து 82 இஸ் கிரேட்டர் தென் 90 இல்லை ஃபால்ஸ், அப்போ என்ன பிரிண்ட் ஆகும், இதான் பிரிண்ட் ஆகும். கன்சோலாக ஐ டிடன்ட் கெட் த பைசைக்கிள் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ சேவ் பண்ணி நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா ஐ டிடன்ட் கெட் த பைசைக்கிள்ங்கிறது வந்துடுச்சு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்போ ட்ரூ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மை ஸ்கோர் வந்து 92ன்னு கொடுக்குறேன். இப்போ 92 கொடுத்து சேவ் பண்ணால் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 92 இஸ் கிரேட்டர் தென் 90, அப்போ என்ன ஆகும், ட்ரூ ஆகும். அப்போ என்ன ஆகும், இந்த கண்டிஷன் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐ காட் த பைசைக்கிள்ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ இஃபெல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்டு லைனில் அடிக்க வேண்டிய கோடை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லைனில் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டரோட பவர்ஃபுல் வே ஆஃப் ரைட்டிங் த கோட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ஆங்குலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இஃபெல்ஸ் வச்சு நம்ம இப்போ டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து எழுதி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து எழுதலாங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்த இது வந்து எழுதியிருக்கோம் பழைய வீடியோவில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம் இஃபெல்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா அதே கோடு யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டரில் எழுதலாங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸ்கோர் வந்து 40. ஓகேங்களா? 40 அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்கோர் கிரேட்டர் தென் 90 இருந்தால் நம்ம வந்து கிரேட் ஏன்னு பிரிண்ட் பண்ணுவோம். அதே வந்து 70 to 89 இருந்தால் பி,
அதே 50 to 69 இருந்தால் சி. அது கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட் காட் ஃபெயில்டுன்னு கொடுத்துருவோம். ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெர்னரி ஆப்ரேட்டரில் எப்படி எழுதலாங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுத்துரும். ஸ்டூடெண்ட் ஸ்கோர் வந்து என்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஸ்கோர் இஸ் கிரேட்டர் தென் 90 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோம், கன்சோல் டாட் ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஸ்கோர் ஏ கிரேட் அப்படின்னு எழுதுறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணோம், கண்டிஷன் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு, ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது வந்து ஷோ பண்ணுறோம், ஏ கிரேட் அப்படிங்கிறது ஷோ பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 70க்குள்ளே 89 இருந்தால் நம்ம பி கிரேடுன்னு ஷோ பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் வந்து எழுதணும். ஓகேங்களா. ஸோ இன்னொரு கண்டிஷன் போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெராந்தசிஸ் போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி பெராந்தசிஸ் போட்டு நம்ம அதுக்குள்ளே என்ன கண்டிஷன் வருதோ அந்த கண்டிஷன் வந்து கொடுக்கணும். இப்போ 70 to 89க்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, 70 to 89 இருந்து இது அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து பி கிரேட். ஸோ திருப்பி என்ன பண்ணணும், இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ திருப்பி வந்து கண்டிஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், திருப்பி கொஸ்டின் மார்க் போட்டு திருப்பி வந்து என்ன பண்ணணும், இந்த இந்த கேட்டகரியாக இருந்துச்சு அப்படின்னா நான் பி கிரேட் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷனும் செக் பண்ணுவோம், 50 to 69. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ஒவ்வொரு கண்டிஷனும் செக் பண்ணுறதா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பெராந்தசிஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் போட்டு, ஓகேங்களா, அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக்கணும். போட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், திருப்பி வந்து நம்ம சி கிரேடுன்னு வந்து ஷோ பண்ணணும். திருப்பி வந்து கன்சோல் லாக் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போது சி கிரேடுன்னு வந்தோம். ஸோ இந்த 1 2 3 இந்த 3 கண்டிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலை அப்படின்னா கடைசியாக இருக்கிற ஹெல்த் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். அப்போ என்னென்னா அவர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயிலாக இருக்காங்க. திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோலன் வச்சுட்டு திருப்பி கடைசியாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர 12 லைனுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே லைனில் வந்து கோடு எழுதிட்டோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டரோட ஃபியூச்சர். ஓகேங்களா. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸ்கோர் வந்து 40 எடுத்திருக்காரு. 40 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா கடைசி கண்டிஷன் தான். 40னா ஃபெயிலுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் காட் ஃபெயிலுன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. சப்போஸ் அவர் வந்து 72 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஸ்டூடெண்ட் ஹேஸ் காட் பி கிரேடுன்னு வரும். ஏன்னா 70 to 89க்குள்ளே வந்தால் நம்ம வந்து பி கிரேட்னு, அதனால பி கிரேட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அவர் வந்து 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி கிரேட் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. 50க்கு கீழே 40 வாங்கியிருக்காரு அப்படின்னா ஒரு ஃபெயில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் காட் ஃபெயிலுன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து கோட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆகும், நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது டெர்னரி ஆப்ரேட்டர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நல்லா நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸில் எழுத முடியும். ஓகேங்களா. ஸோ இதோட சின்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் பார்க்குறக்கு ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறக்கு, பிகினராக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே ஒன்று தான், ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இது டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை கொஞ்சம் தட்டிடுங்க.